Good morning teachers. I am Satya. Welcome to Satya's class. என்னோட ஃப்ரீ கிளாஸஸ் வந்துட்டு வாட்ச் பண்ணுறதுக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்க. ஸோ அதுக்கான QR கோட் வந்து இந்த ஸ்க்ரீனில் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஸ்கேன் அண்ட் ஜாயின் த குரூப். டுடேஸ் கிளாஸில் UGTRBயில் சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸில் இருந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். விச் ஸ்டேட்மெண்ட் அபவுட் டிரான்ஸ்லேஷனல் சிமெட்ரி இஸ் கரெக்ட்? நம்ம கொஸ்டின் வந்து ரீட் பண்ணுறப்போ அந்த கொஸ்டின் வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்களா இல்லை நாட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்களாங்கிறத கரெக்டாக ஞாபகப்படுத்தி நம்ம பார்க்கணும், சரியா? ஸோ அந்த கன்ஃபியூஷன் தான் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா தப்பான ஆன்சர்ஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கொஸ்டினை கரெக்டாக ரீட் பண்ணிவிட்டு என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கான ஆன்சர் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஓகே, ஸோ ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? அமார்ஃபஸ் சாலிட்ஸ் ஹேவ் லாங் ரேஞ்ச் டிரான்ஸ்லேஷனல் சிமெட்ரி. ஸோ கிறிஸ்டலுக்கு தான் வந்து லாங் ரேஞ்ச் ஆர்டர் வந்துட்டு இருக்கும், அமார்ஃபஸ்க்கு வந்துட்டு கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. அடுத்ததாக குவாசி கிறிஸ்டல்ஸ் ஹேவ் பெர்ஃபெக்ட் டிரான்ஸ்லேஷனல் சிமெட்ரி. ஸோ குவாசி கிறிஸ்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் சிமெட்ரி இருக்கும், பட் ஆனால் வந்து டிரான்ஸ்லேஷனல் சிமெட்ரி கிடையாது. ஸோ இங்கே வந்து டிரான்ஸ்லேஷனல் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு தப்பான ஆன்சர். தேர்ட் ஒன், கிறிஸ்டல் லாட்டிஸ் ஹேஸ் அ டிஸ்கிரீட் டிரான்ஸ்லேஷனல் சிமெட்ரி. இது வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்தது ஆப்ஷன் டி, கிளாஸ் ஹேஸ் போத் டிரான்ஸ்லேஷனல் அண்ட் ரொட்டேஷனல் சிமெட்ரி. ஸோ வந்து அமார்ஃபஸ் மெட்டீரியல் கீழே வரும். ஸோ ரெண்டு டிரான்ஸ்லேஷனுமே இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து கிடையாது. ஸோ ஆப்ஷன் டி வந்து நமக்கு தப்பான ஆன்சர் தான், சரியா? ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் என்ன? ஆன்சர் சி. ஓகேவா? அடுத்ததா செகண்ட் கொஸ்டின், கிறிஸ்டலோகிராஃபிக்கலி அலவுட் ரொட்டேஷனல் சிமெட்ரிஸ் ஆர். ஓகே, ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க? 1 2 3 4 5 6 ஃபோல்டு. ஓகே, இது வந்து தப்பு. ஏன்னா வந்து 5 ஃபோல்டு வந்து கிறிஸ்டலோகிராஃபிக்கில் வந்துட்டு நமக்கு கிரியேட் ஆகாது, சரியா? ஸோ ஆப்ஷன் பி என்ன கொடுத்துருக்காங்க? 1 2 3 4 6 ஃபோல்டு ஒன்லி. ஓகே, இதுதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி வந்துட்டு தப்பு. ஆப்ஷன் டி என்ன கொடுத்துருக்காங்க? ஆல் ரொட்டேஷன்ஸ் ஆர் அலவுடு. ஸோ இது வந்துட்டு தப்பு, சரியா? ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி. ஸோ 5 ஃபோல்டு வந்துட்டு நம்ம கிறிஸ்டலோகிராஃபிக்கில் வந்து ரெப்ரசென்ட் பண்ண மாட்டோம், நமக்கு வந்து அலவுடு கிடையாது. ஸோ ஏன் அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நம்மளால் டைல் பண்ண முடியாது 5 ஃபோல்டை. ஓகேவா? ஸோ அப்படி நம்ம டைல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு என்ன கிரியேட் ஆகும்னா ஒரு கேப் வந்துட்டு கிரியேட் ஆகும். ஸோ அதனால வந்து 5 ஃபோல்டு சிமெட்ரி நமக்கு ஃபர்பிட்டன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். ஓகே, அப்போ 5 ஃபோல்டு சிமெட்ரி எங்கே எனக்கு பிளேஸ் ஆகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டோம்னா குவாசி கிறிஸ்டல்ஸில் மட்டும் தான் நமக்கு வரும், சரியா? ஸோ இந்த வேர்ட் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. குவாசி கிறிஸ்டல்ஸில் 5 ஃபோல்டு வர்றதுக்கான சான்சஸ் வந்துட்டு இருக்குது. ஓகே, தேர்ட் கொஸ்டின், நம்பர் ஆஃப் பிரேவியஸ் லாட்டிஸ் இன் 2D அண்ட் 3D ரெஸ்பெக்டிவ்லி ஆர். ஸோ பிரேவியஸ் லாட்டிஸுடைய கவுண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 2D பார்த்தோம் அப்படின்னா 5, 3D அப்படின்னா 14. ஸோ இது வந்து ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின் தான். ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ 2Dயில் 5 டைப்ஸ் வந்துட்டு நமக்கு இருக்கும். ஆப்ளிக், ஸ்கொயர், ரெக்டாங்கிள், சென்டர்ட் ரெக்டாங்கிள், ஹெக்ஸகனல். 3 டைமென்ஷனில் நமக்கு 14 டைப்ஸ் வந்துட்டு அவைலபிள் இருக்குது. ஃபோர்த் கொஸ்டின், விச் இஸ் நாட் அ ப்ரிமிட்டிவ் செல். ஸோ ப்ரிமிட்டிவ் செல்னா என்ன சொன்னேன்? கண்டைன்ஸ் அ ஒன் லாட்டிஸ் பாயிண்ட் அப்படின்னு வந்துட்டு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ மோர் தென் ஒன் லாட்டிஸ் பாயிண்ட்ஸ் பிளேஸ் ஆகி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நான் ப்ரிமிட்டிவ் செல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? விச் இஸ் நாட் அ ப்ரிமிட்டிவ் செல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னது? விக்னர் சைஸ் செல். ஸோ விக்னர் சைஸ் செல் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதை ப்ரிமிட்டிவ் செல் அப்படின்னு தான் சொல்லுவோம். விக்னர் சைஸ் ப்ரிமிட்டிவ் செல் அப்படின்னு தான் நம்ம ரெப்ரசென்டே பண்ணுவோம். ஸோ அது வந்து ஆன்சர் கிடையாது. அடுத்ததாக parallel pipe formed by primitive vectors. ஸோ இது வந்துட்டு நமக்கு ப்ரிமிட்டிவ் செல் தான். ஸோ இந்த ஆப்ஷன் வந்துட்டு நமக்கு வராது. தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா கன்வென்ஷனல் கியூபிக் செல் ஆஃப் பிசிசி. ஸோ பிசிசி ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா நடுவில் வந்துட்டு ஒரு ஆட்டம் வந்து நமக்கு பிளேஸ் ஆகியிருக்கும், லாட்டிஸ் பாயிண்ட் வந்து பிளேஸ் ஆகியிருக்கும். ஸோ மோர் தென் ஒன் லாட்டிஸ் பாயிண்ட் எனக்கு பிளேஸ் ஆகிருக்கிறதுனால இதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா நான் ப்ரிமிட்டிவ் செல் அப்படின்னு சொல்லலாம். ஃபோர்த் ஆப்ஷன் என்ன? ப்ரிமிட்டிவ் செல் கண்டைன்ஸ் ஒன்லி ஒன் லாட்டிஸ் பாயிண்ட். ஆப்ஷன் டி இதுவும் வந்துட்டு வராது. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி. ஓகேவா? ஃபிஃப்த் கொஸ்டின், பேக்கிங் ஃப்ராக்ஷன் ஆர்டர் எது வந்துட்டு கரெக்டான சீக்வன்ஸில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, சிம்பிள் கியூபிக் லெஸ் தென் டைமண்ட் லெஸ் தென் பிசிசி லெஸ் தென் எஃப்சிசி. ஸோ இது வந்து தப்பு. அடுத்ததாக டைமண்ட் லெஸ் தென் சிம்பிள் கியூபிக் லெஸ் தென் பிசிசி லெஸ் தென் எஃப்சிசி பார் ஹெச்சிபி. ஸோ இது வந்து கரெக்டான ஆன்சர். டைமண்ட்க்கு பார்த்தீங்கன்னா பேக்கிங் ஃப்ராக்ஷன் 34% இருக்கும், சிம்பிள் கியூபிக் வந்துட்டு 52% இருக்கும், பிசிசிக்கு 68% இருக்கும், எஃப்சிசிக்கு 74% இருக்கும். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். டைமண்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஓப்பனான ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இருக்கும், கேப் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருக்கும். அண்ட் இன்னொரு பாயிண்ட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ரெண்டு எஃப்சிசி ஸ்ட்ரக்சருடைய இன்டர்பெனிட்ரேஷன் தான் நம்ம டைமண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேவா? ஸோ இதுவே கூட ஒரு ஒன் வேர்ட் கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. சிக்ஸ்த் கொஸ்டின், ஃபார் எஃப்சிசி லாட்டிஸ் primitive lattice vector magnitude and angle between them is. ஸோ ஒரு எஃப்சிசி லாட்டிஸ் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கிரியேட் ஒரு லாட்டிஸ் பாயிண்ட்டுக்கும் இடையில அது கிரியேட் பண்ணக்கூடிய ஆங்கிள் வேல்யூ என்ன அப்படிங்கிறது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 90 டிகிரி எதுக்கு வரும்? கியூபிக்கல் ஸ்ட்ரக்சருக்கு வரும். ஸோ இது ஆன்சர் கிடையாது. 60 டிகிரி எதுக்கு வரும் அப்படின்னா எஃப்சிசி ஸ்ட்ரக்சருக்கு வரும். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர்.
109 டிகிரி 28 மினிட்ஸ் எதுக்கு வரும் அப்படின்னா பிசிசி ஸ்ட்ரக்சருக்கு வரும். சரியா? கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எஃப்சிசி ஸ்ட்ரக்சருக்கு 60 டிகிரி, பிசிசி ஸ்ட்ரக்சருக்கு பார்த்தோம் அப்படின்னா 109 டிகிரி 28 மினிட்ஸ். அடுத்ததாக 120 டிகிரி எதுக்கு வரும்னா ஹெக்ஸகனல் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு வரும். சரியா? 7th question, Miller indices HKL of a plane that intersect at 2a minus 3b 6c in orthorhombic system is. ஸோ HKL வேல்யூஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும். இன்டர்செப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இன்டர்செப்டை தனியாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுவோம். 2 minus 3 6 இதோட ரெசிப்ரோக்கல் நம்ம எடுப்போம் செகண்ட் ஸ்டெப்பு. ஸோ அப்போ என்ன வரும், 2 வந்துட்டு 1/2ன்னு வரும், 3 வந்து -1/3ன்னு வரும், 6 வந்துட்டு 1/6 அப்படின்னு வரும். ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 6 வரும். ஸோ நியூமரேட்டரில் நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா 3 - 2 1. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ 3 - 2 1 இதுதான் வந்துட்டு ஆன்சர். அந்த மைனஸ் சிம்பிள் வந்து நம்ம மறந்துடக்கூடாது. ஓகேவா? 8th question, in cubic system direction is perpendicular to plane. Option A 111 100 110 only in cubic system is perpendicular to 111 plane. ஓகேவா? ஸோ கியூபிக் உடைய டைரக்ஷன் வந்துட்டு HKL டைரக்ஷனில் நம்ம இண்டிகேட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அது வந்துட்டு நார்மல் டு த பிளேன் ஆஃப் HKL. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம மறந்துடக்கூடாது. மற்ற சிஸ்டம்ஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி இருக்காது. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி. ஓகே. 9th question, எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷனில் எஃப்சிசி ஸ்ட்ரக்சரில் அலவுடு டிரான்சிஷன்ஸ் ஆர் வென் HKL ஆர். ஸோ ஒரு எஃப்சிசி ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து அலவுடு ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு செலெக்ஷன் ரூல் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். செலெக்ஷன் ரூல் என்ன அப்படின்னா சிம்பிள் கியூபிக் வந்துட்டு எல்லாமே வந்து அலவுடாக இருக்கும். HKL வேல்யூஸ் எந்த வேல்யூஸ் போட்டாலும் நமக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும். சிம்பிள் கியூபிக் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். பிசிசிக்கு பார்த்தோம் அப்படின்னா H+K+L இதை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் நமக்கு ஈவனாக வந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சராக நம்ம வந்துட்டு அலவுடு ரிஃப்ளெக்ஷன்ஸ் அப்படின்னு வந்துட்டு இண்டிகேட் பண்ணுவோம். பிசிசியுடைய அலவுடு ரிஃப்ளெக்ஷன்ஸ். ஓகேவா? அடுத்ததாக எஃப்சிசி பார்த்தோம் அப்படின்னா ஒன்று எல்லாமே வந்துட்டு HKL வேல்யூஸ் ஆட் வேல்யூஸாக இருக்கணும், இல்லைனா வந்துட்டு எல்லாமே வந்து ஈவன் வேல்யூஸாக இருக்கணும், மிக்ஸ்டு வேல்யூஸ் இருக்கக்கூடாது. ஸோ அப்படி இருந்தால் தான் அலவுடு ரிஃப்ளெக்ஷன்ஸ் எனக்கு கிரியேட் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த செலெக்ஷன் ரூல் வந்து கரெக்டாக நம்ம ஞாபகத்தில் வச்சிட்டோம் அப்படின்னா இந்த கொஸ்டின் ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ என்ன ஸ்ட்ரக்சர் கேட்டிருக்காங்க, எஃப்சிசி ஸ்ட்ரக்சர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எஃப்சிசி அப்படின்னால இங்கே என்ன ஆன்சர் வரும், ஒன்று எல்லாமே வந்துட்டு ஆட் வேல்யூஸாக இருக்கணும், இல்லை அப்படின்னா எல்லாமே வந்துட்டு ஈவன் வேல்யூஸாக இருக்கணும். ஸோ ஆப்ஷன் ஏ ஆல் ஈவன் ஆர் ஆல் ஆட். மற்ற எல்லாமே வந்துட்டு நமக்கு கரெக்டான ஆன்சர் கிடையாது. H+K+L எனக்கு ஈவனாக இருந்துச்சுன்னா என்ன ஸ்ட்ரக்சர் வரும், பிசிசி ஸ்ட்ரக்சர் வரும். H+K+L இது கூட ஆடாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்துட்டு எனக்கு எஃப்சிசி ஸ்ட்ரக்சரில் தான் வரும். பட் ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டான எக்ஸாக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆல் ஈவன் ஆர் ஆல் ஆட். ரெண்டு ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதனால் ஆன்சர் ஏ தான் நம்ம வந்து டிக் பண்ணணும். ஆல் வேல்யூஸ் எதில் அலவுடாக இருக்கும் அப்படின்னா சிம்பிள் கியூபிக்கில் அலவுடாக இருக்கும். ஓகேவா? அடுத்ததா 10th question, ஃபார் பிசிசி 100 ரிஃப்ளெக்ஷன் இஸ் ஆப்சென்ட். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிசிசி ஸ்ட்ரக்சருடைய செலெக்ஷன் ரூல் நான் என்ன சொன்னேன், H+K+L இஸ் ஈக்குவல் டு ஈவனாக இருக்கணும். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 1 + 0 + 0 அப்படின்னு வரும். இட் வில் பி ஈக்குவல் டு 1 அப்படின்னு வரும். ஸோ 1 அப்படிங்கிறது நமக்கு ஆட் வேல்யூ இருக்குது. ஸோ ஆட் வேல்யூ இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் ஆப்சென்ட் ஆகுது. ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஃபேக்டர் S இஸ் ஈக்குவல் டு 0 ஃபார் 100 பிளேன். ஓகேவா? மற்றது எல்லாமே வந்துட்டு ஆன்சர் கிடையாது. ஆன்சர் ஏ இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். இந்த செலெக்ஷன் ரூலை பேஸ் பண்ணி தான் 9th and 10th கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த செலெக்ஷன் ரூலை கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 11th question, X-ray absorption edge occur due to photoelectric effect, photon energy just enough to eject inner cell electron. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஏன்னா எட்ஜ் அப்சர்ப்ஷன் கோஎஃபிஷியன்ட் எனக்கு சடனாக வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் கிரியேட் ஆகுறப்போ. காம்பனன்ட் எஃபெக்ட் கிடையாது, பேர் ப்ரொடக்ஷன் கிடையாது, ராய்லே ஸ்கேட்டரிங் கிடையாது. ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆன்சர் ஏ. ஓகேவா? 12th question, சிமெட்ரி எலமெண்ட்ஸ் ஆஃப் அ கியூப் இன்க்ளூட்ஸ். ஸோ கியூப் அப்படின்னாலே கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. C4 அப்படிங்கிறது 4-fold ஆக்சிஸ். சரிங்களா? ஸோ 4-fold ஆக்சிஸ் கியூபுக்கு எத்தனை இருக்குது அப்படின்னா 3 இருக்குது. 4-fold ஆக்சிஸ்னால் என்ன அர்த்தம், 90 டிகிரி. ஸோ 90 டிகிரி 4 டைம்ஸ் நான் ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னா கியூபோட ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர் எனக்கு திரும்ப கிடைக்கும். சரிங்களா? ஸோ C4 ஆக்சிஸ் அதாவது 4-fold ஆக்சிஸ் எனக்கு 3 வந்துட்டு இருக்குது கியூபிக்கல் ஸ்ட்ரக்சருக்கு. சரியா? அடுத்ததா C3 3-fold ஆக்சிஸ். C3 எனக்கு எத்தனை இருக்குது அப்படின்னா 4 வந்துட்டு இருக்குது. 4 C3 ஆக்சிஸ் வந்துட்டு எனக்கு கியூபிக்கல் ஸ்ட்ரக்சருக்கு இருக்குது. அதாவது 120 டிகிரி நான் என்ன பண்ணணும், ரொட்டேட் பண்ணணும். அடுத்ததா 2-fold ஆக்சிஸ் C2. ஸோ C2 பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 180 டிகிரி 6
C2 ஆக்சிஸ் வந்துட்டு எனக்கு கியூபிக்கல் ஸ்ட்ரக்சரில் பிளேஸ் ஆகியிருக்கு. ஓகேவா? ஸோ கரெக்டான ஆன்சர் எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். C4 ஆக்சிஸ் வந்துட்டு எனக்கு 3 இருக்கணும். ஆப்ஷன் பியில் வந்து 3 4 ஃபோல்டு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக 4 3 ஃபோல்டு கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக 6 2 ஃபோல்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி. ஓகேவா? மேலே ஆப்ஷன் ஏல ஆப்ஷன்ஸ் எல்லாமே மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சியில் வந்துட்டு 2 ஃபோல்டு தான் கொடுத்துருக்காங்க. 2 ஃபோல்டு வந்துட்டு கொடுக்கல. ஸோ இது வந்துட்டு தப்பு. ஆப்ஷன் ஏவும் தப்பு, ஆப்ஷன் பியும் தப்பு. நோ சிமெட்ரி கிடையாது. ஏன்னா நிறைய சிமெட்ரிஸ் வந்துட்டு கியூப்ல வந்துட்டு இருக்கு. அதனால வந்துட்டு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி. 13th question. X-ray Lave's method is used for option A determining lattice parameter previously, determining crystal orientation and symmetry of single crystal. ஸோ சிங்கிள் கிறிஸ்டல் அப்படிங்கிற வேர்டு வந்துருச்சுனாலே நம்ம எங்கே போகணும் அப்படின்னா லவேஸ் மெத்தட் தான் போகணும். சரிங்களா? பவுடர் சாம்பிள் மெத்தட் கிடையாது, மெஷரிங் வேவ்லேருந்து கிடையாது. லவேஸ் மெத்தட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒயிட் எக்ஸ்ரேஸ் ப்ளஸ் சிங்கிள் கிறிஸ்டல்ஸ் வந்துட்டு ஸ்டேஷனரியாக இருக்கக்கூடிய கிறிஸ்டல்ஸோடைய ஓரியன்டேஷனை மெஷர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். பிராக் ஸ்பெக்ட்ரோமீட்டர் அண்ட் ரொட்டேட்டிங் கிறிஸ்டல் மெத்தட் வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லாட்டிஸ் பேராமீட்டர் டிட்டர்மைன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்ததாக பவுடர் மெத்தட் வந்துட்டு இன்னொரு நேம் என்ன சொல்லுவாங்க, திவேஸ்கரர் மெத்தட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ எக்ஸாக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா டிட்டர்மைனிங் கிறிஸ்டல் ஓரியன்டேஷன் அண்ட் சிமெட்ரி ஆஃப் சிங்கிள் கிறிஸ்டல். சிங்கிள் கிறிஸ்டல் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்துருச்சுனாலே லவேஸ் மெத்தட் அப்படிங்கிறத கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே. 14th question. Diamond crystal structure is obtained by FCC lattice plus 2 atom basis. ஆமாம், டைமண்ட் கிறிஸ்டல்ஸ் அப்படின்னாலே எஃப்சிசி லாட்டிஸ் தான். ஸோ 2 எஃப்சிசி லாட்டிஸுடைய காம்பினேஷன் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டைமண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் ஏ. பிசிசி கிடையாது, பிரிமிட்டிவ் கிடையாது, ஹெச்சிபி கிடையாது. ஓகேவா? 15th question. இந்த செஷனோட லாஸ்ட் கொஸ்டின். இஃப் எவ்ரி லைன் பாசிங் த்ரூ அ பாயிண்ட் மீட்ஸ் ஐடென்டிக்கல் பாயிண்ட்ஸ் அட் ஈக்குவல் டிஸ்டன்சஸ் ஆன் ஆப்போசிட் சைட்ஸ், தட் பாயிண்ட் இஸ் கால்டு. ஓகே. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா சென்டரில் வந்துட்டு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ அதுலேருந்து நம்ம டாட்டட் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணோம். ஆரிஜினுக்கு வந்து டாட்டட் லைன்ஸ் மாதிரி நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து அந்த ஆரிஜினில் மீட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஈக்குவல் டிஸ்டன்ஸோடு இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸுக்கு நேம் என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எட்ஜ் வந்துட்டு வராது நமக்கு. சரியா? ஃபேஸ் சென்டர் கிடையாது, அதுவும் வந்து ஆன்சர் கிடையாது. சென்டர் ஆஃப் சிமெட்ரி. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ சென்டர் ஆஃப் சிமெட்ரியில் தான் நடுவில் பிசிசி ஸ்ட்ரக்சர் எடுப்போம் இல்லையா? சென்டரில் ஒரு பாயிண்ட் பிளேஸ் ஆகி இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம ஒரு ஆட்டமுக்கும் ட்ரா பண்ணோம், லைன் வந்து ட்ரா பண்ணோம் அப்படின்னா எல்லாமே வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ அது என்ன கைண்ட் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னா சென்டர் ஆஃப் சிமெட்ரி. ஸோ அதை தான் கொஸ்டினாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வில் பி ஆப்ஷன் சி. ஓகே. டுடேஸ் கிளாஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்தராக என்னோடய ஃப்ரீ கிளாஸஸ் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இது வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி வாட்ஸ்அப் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். கண்டினியூஸாக என்னோடய கிளாஸஸை வந்துட்டு நீங்கள் வாட்ச் பண்ண முடியும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.